ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களில் சிலரை பார்த்து இவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என கூறினார்கள். அவர்கள் யார்? இறைவனின் திருப்பெயரால் அஸ்ஸலாமு அலைக்கும். சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்புறவங்க, அதாவது இறைவன் புறத்தில் தான் எல்லாம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சகுனம் பார்ப்போனும் யாருக்காக சகுனம் பார்க்கப்படுதோ, அதே மாதிரி ஜோதிடம் பார்ப்போனும் யாருக்காக ஜோதிடம் பார்க்கப்படுதோ அவர்களும் நம்மை சார்ந்தவர் இல்லை. இன்றைக்கி பார்க்குறோமா இல்லை, நிறைய பேர் வந்து பறவையை வச்சு கிளியை வச்சுலாம் சகுனம் பார்க்குறாங்க. இன்னும் சகுனம் பார்ப்பது இணை வைப்பிற்கு சமம்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சகுனம் பார்ப்பதெல்லாம் நல்ல நேரம் பார்க்குறது, கெட்ட நேரம் பார்க்குறது, பூனை வந்தால் இப்படி ஆயிரும்லாம் வந்து நம்ம பார்க்குறது வந்து இறைவன் சொல்கிறான், நானே காலமாக இருக்கிறேன், இது மூலமாக வந்து ஆதமுடைய மகன் என்னை திட்டுறான், நோவினைப்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து ஜோதிடம் இன்னைக்கு பெண்கள் கிட்ட அதிகமாக இது இருக்குது. இறைவனை நம்பாமல் ஜோதிட விஷயத்தில் போய் கையை ஒருத்தவங்கள்ட்ட காட்டிட்டு போய் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அறிந்து கொள்கிறார்கள். அப்போ இது மாதிரி நடந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய 40 நாள் தொழுகை பாதிக்கப்பட்டுரும். இது போன்ற செயல்கள்லாம் நம்ம என்னத்தை மறுக்கிறோன்னு சொன்னால், இறைவன் நமக்கு என்ன விதிச்சிருக்கானோ அதை மறுத்துறோம். குல்லை யுசீபனா இல்லாமல் கத்தபல்லாஹுலனா, இறைவன் நமக்கு விதித்ததை தவிர எதுவும் நடக்காது. இன்னும் அடுத்ததாக திருமணம் யார் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களும் என்னை சார்ந்தவர் இல்லை. மன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என்னுடைய திருமணம்ங்கிற அந்த சுன்னத்தை யார் பின்பற்றவில்லை என்னை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது போன்ற மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள பின்தொடருங்கள், குடும்பத்தாருக்கு பகிருங்கள்.